ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்னைக்கு நாம மேஜிக்கும் அதோடைய ஆச்சரியம் நிறைஞ்ச ஜிங்கிள் ஜங்கிள் அ கிறிஸ்மஸ் ஜெர்னி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த படத்தில் ஹீரோ பொம்மைங்களை கண்டுபிடிக்கிறவராக இருப்பார். இவருடைய பொம்மைங்களை வாங்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தும் பக்கத்து நாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. இப்படி தான் 20 வருஷங்கள் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு பேசுகிற பொம்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பொம்மையுடைய பேச்சை கேட்டு அவருடைய அசிஸ்டண்டானவன் அந்த பொம்மையை திருடிக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சேஞ்சஸுங்க நடந்துச்சு, அந்த திருட்டு போன அந்த பொம்மை திரும்பவும் நம்ம ஹீரோ கைக்கு கிடைச்சதா இல்லையா, இதுக்கு நடுவில் இன்னும் சில பல சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த படத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் முதல் தடவையே எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சின்ன பொண்ணு நெருப்பு எரியறத பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நெருப்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு இவளுடைய அண்ணனும் வரான். அண்ணன், அந்த நெருப்பு டான்ஸ் ஆடுது, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ஹர்ட் ஆகுது. அதே சமயத்துக்கு இவங்களுடைய பாட்டியும் அங்கே வராங்க. பசங்களா, உங்கள் 2 பேருக்கும் டெய்லியும் சொல்கிற கதையை சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னதும் பேத்தி டல்லாக இருக்கிறத பார்த்ததுமே பாட்டி, சரி சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுவிதமான கதையை சொல்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு புக்கை எடுக்கிறாங்க. அந்த புக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அந்த புக்குக்கு மேலே ஜிங்கிள் ஜங்கிள் அ கிறிஸ்மஸ் ஜெர்னின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த புக்கை ஓப்பன் பண்ணதும் கதை இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஊரில் ஜெரானிகஸ்ன்னுட்டு இருப்பான். இவன் ரொம்பவே ஏழப்பட்டவனாக இருப்பான். அதோட ரொம்பவே அதி புத்திசாலியாகவும் இருப்பான். இவங்க ஊர்லேயே ஒரு டாய் ஷாப் ஒன்று வச்சுருப்பான். அந்த ஷாப்போடைய பேர் ஜங்கிள் அண்ட் த திங்ஸ். இவனுடைய ஷாப்பில் இருக்கிற திங்ஸுங்கெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இவனுடைய ஷாப்பில் இருக்கிற பொம்மைங்கள்லாம் உயிர் உள்ளதாக இருக்கும். அதுதான் அங்கே வரக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே அட்ராக்ஷன் உள்ளதாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு அவனுடைய ஷாப்பில் இருக்கிற பொம்மைங்களெல்லாம் வாங்கிக்கிட்டு போவாங்க. இந்த ஜெரானிகஸோடைய ஷாப்ல இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். இவன் தான் கஸ்டப்சன். இவனுக்கும் ரொம்ப நாளாவே ஒரு பறக்கிற பொம்மையை ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்படிதான் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கிற பசங்களுக்கிட்ட எல்லாம், நான் இன்னைக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கன்னுட்டு அந்த ஒரு பொம்மையை ஆன் பண்ணி விடுவான். அதுவும் பறக்கும். ஓரளவுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பொத்துன்னு விழுந்துருது. இதை பார்த்ததுமே அங்கே வந்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே கேலியும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இவனுக்கு ஒரே இன்சல்ட் ஆகிடுது. இல்லை நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாக்கா இது நல்லாவே பறக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை ரொம்ப நல்லாவே பறக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். இப்போ நம்ம படத்துடைய ஹீரோ ஜெரானிகஸை காட்டுறாங்க. இவர் தான் இங்கே இருக்கிற டாய்ஸுங்களுக்கெல்லாம் மெயினான கண்டுபிடிப்பாளர். இவர் 20 வருஷங்களாகவே ஒரு பேசுகிற பொம்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொம்மைக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு ஏதோ லிக்விட் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்காக இவருக்கு தெரிஞ்ச எல்லா இடங்கள்லையும் அலைஞ்சி சுற்றியும் பார்ப்பாரு. இவருக்கு எங்கேயும் அந்த பொருள் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப தான் இவருக்கு ஒரு கொரியர் ஒன்று வருது. அது என்னென்னு திறந்து பார்த்தாக்கா, இவர் எதுக்காக இத்தனை நாட்கள் அலைஞ்சு திரிஞ்சாரோ அதே பொருள் இவரை தேடியே வந்துடுச்சு. ஸோ இதை பார்த்ததுமே இவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே அவருடைய ஷாப்புக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே அவர் கடையில் இருக்கிற எல்லா பொம்மைங்களும் எல்லா டாய்ஸுங்களையும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாரு. இவர் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறது இவருடைய மகளான ஜெசிகா தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குறா, என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. நீ சின்னவளாக இருக்கும்போது நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஒரு பேசுகிற பொம்மையை நான் உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு அங்கேருந்து அவருடைய கண்டுபிடிப்பான ரூமுக்கு போகிறாரு. பின்னாடியே இவருடைய சிஷ்யனான கஸ்டப்சனும், பாஸ் இங்கே பாருங்க, நான் ஒரு பறக்கும் எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது பறக்குது, ஆனால் மேலே இருந்து கீழே விழுந்துடுது. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவன் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம பேசுகிற பொம்மையை கண்டுபிடிக்கிற அந்த சந்தோஷத்தில் ஜெரானிகஸ் உள்ளார போகிறான். இப்போ தனக்கு வந்திருந்த அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது. அந்த லிக்விடை எடுத்து ஒரு மிஷினுக்குள்ளே அதை போடுறான். அந்த மிஷினு சில பல வேலைகளை அது செய்யுது. அது ஆனதுக்கப்புறம் அந்த லிக்விடோடைய ஒரு ட்ராப்பை எடுத்து ஒரு பொம்மைக்குள்ளே போடுறான். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெரானிகஸ் ஒரு ஸ்கெட்ச் மேப்பை போட்டு வச்சுருந்துருப்பான். அது பிரகாரம் தான் இவன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த லிக்விட் அந்த பொம்மை மேலே போட்டதுமே அந்த பொம்மை பேச ஆரம்பிக்குது.
இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்தவன். என்ன மாதிரி வேற யாருமே கிடையாது. இங்க நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்னு என்னென்னமோ ஒரு அதிகாரி சொல்றது போல அந்த பொம்மை சொல்றத கேட்டதுமே ஜெரானிகஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாவுது. நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு சக்சஸ் ஆயிடுச்சுன்னிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தன்னை பத்தி அறிமுகம் படுத்திக்கிறான். அவனுடைய வைஃப்பும் மகளையும் அறிமுகப்படுத்துறான். அந்த இடத்துக்கு கஸ்டப்சனும் வரான். பாஸ், நீங்க நினைச்சபடியே ஒரு பேசுற பொம்மையை கண்டுபிடிச்சு சாதிச்சு காட்டிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொம்மைங்கள மாதிரியே நம்ம லட்சக்கணக்குல தயாரிச்சு நம்ம சின்ன பசங்களுக்காக நிறையவே சேல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அந்த பொம்மை, என்ன மாதிரி நான் மட்டும் தானே, நான் தான் ஸ்பெஷல், என்ன மாதிரி இன்னொருத்தன் எதுக்கு அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது. சரி சரி, இந்த பொம்மையை மற்ற பொம்மைங்களோட வச்சு பத்திரமா பார்த்துக்கோ. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இருக்குதுல்ல, என் ஃபேமிலியோட நான் டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்னுட்டு ஜெரானிகஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கு அந்த பொம்மை, இவன் நான் சொல்றது எதுவும் கேட்குறவன் மாதிரி தெரியல, அவன் சொல்றது தான் சரின்னுக்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற ஜெரானிகஸோடைய அசிஸ்டண்டான கஸ்டப்சனுக்கிட்ட இந்த மாதிரி மயக்கிற பேச்சுங்களில் அந்த பொம்மை பேசி அவனை மயக்குது. இதை பாரு கஸ்டப்சன், உனக்குள்ளேயும் நிறைய திறமைங்க இருக்குது. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க பாஸ பேச்சை கேட்டுக்கிட்டே அவன் காலு கீழே நீ இருப்ப? நீயும் வாழ்க்கையில முன்னேறி மேலே உயர வேண்டாமா? அந்த மாதிரி ஆசை உனக்கு எதுவுமே இல்லையா என்ன? உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பு. நீயும் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதும், நானும் ஒரு பறக்கிற எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அது பறக்குது, மேல இருந்து கீழே விழுந்துடுது. கூடிய சீக்கிரத்திலே நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, நீ கண்டுபிடிச்சு கிழிச்ச. அங்க பாரு, அந்த புக்ல உன்னுடைய பாஸு பல வித்தியாசமான, விசித்திரமான பொம்மைங்கள, புதுவிதமான பொம்மைங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டுபிடிப்புங்கள அதுல எழுதி வச்சிருக்கிறாரு. நீ அத எடுத்துக்கிட்டு இங்கருந்து கிளம்பி போ. நீயும் உன் ஃபியூச்சர்ல பெரிய டாய் பிசினஸ் மேனா ஆயிடுவ அப்படின்னு அந்த பொம்மை அவனை ஏதேதோ பேச்சுகளால பேசி அவனை மயக்குது. இந்த பக்கம் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன ஜெரானிகஸ் மறுபடியும் கஸ்டப்சரை தேடிக்கிட்டு வரான். ஒரு ட்ரேல கஸ்டப்சருக்காக ஒரு கிஃப்ட்டும் அவனுக்காக சாப்பாடையும் எடுத்துன்னு வரான். அங்க வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல கஸ்டப்சரும் இல்ல, ஜெரானிகஸ் கண்டுபிடிச்ச அந்த பேசுற பொம்மையும் இல்ல. பக்கத்துல அவன் கண்டுபிடிப்புக்காக வச்சிருந்த அந்த புக்கையும் காணோம். இதை பார்த்ததுமே ரொம்பவே பதறி போயிடுறான் ஜெரானிகஸ். இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த ஒரு பேசுற பொம்மையை காணுமே, என்னுடைய கண்டுபிடிப்புக்கான எழுதி வச்சிருந்த அந்த புக்கையும் காணுமேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வெளியெல்லாம் வந்து கஸ்டப்சர்ன்னு எவ்வளவோ கத்தி கூச்சலிட்டு தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே கஸ்டப்சரே இல்லை. கடைசியில நான் இவனை நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு உடனே கம்ப்ளைண்ட் பண்றான். கஸ்டப்சர் தான் இவன் கண்டுபிடிச்ச அந்த பேசுற பொம்மையையும் அவனுடைய கண்டுபிடிக்கிற அந்த புக்கையும் எடுத்துட்டு போனதுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி போலீஸுங்க இவனுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஜெரானிகஸ் ரொம்பவே புத்திசாலி. மறுபடியும் அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் பேசுற பொம்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கண்டுபிடிப்புக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த கண்டுபிடிப்புங்க இவனுக்கு ஒத்துழைக்கிறதுல, அதனால இவனுடைய கண்டுபிடிப்புங்கெல்லாம் சக்சஸ் ஆகாம ஃப்ளாப் ஆயிடுது. இந்த பக்கம் இவனுடைய ஷாப்புக்கு நிறைய கஸ்டமர்ஸுங்க வந்துன்னு போயின்னு இருந்தாங்க. அதுலயும் குழந்தைங்க தான் ரொம்பவே விருப்பப்பட்டு இவன் ஷாப்ல இருக்கிற டாய்ஸுங்களை விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ டாய் ஷாப்புக்கும் யாரும் சரியாவே வர்றதில்ல. இதனால நிறைய கடன்களை பட்டு கடனாளியா ஆயிடுறாங்க. அந்த பக்கம் இவங்கிட்ட இருந்து திருடிட்டு போன அந்த கண்டுபிடிப்பு புக்கை வச்சுக்கிட்டு இவனுடைய அசிஸ்டண்டான அந்த கஸ்டப்சர் பயங்கர பணக்காரன் ஆயிடுறான். அந்த ஊர்லயே பெரிய டாய் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணிடுறான். இப்படி தனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையையும் இழந்துடுறான். அவனுடைய கையில ஒரு விதமான மேஜிக் பவர் ஒன்று இருக்கும். அதாவது பேசுற பொம்மைங்களை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு திறமை அவன் கையில இருக்கும். இப்போ அந்த ஒரு திறமையும் இல்லாதது போல அவன் உணர்றான். இப்படியே சில நாட்களும் போகுது. ஜெரானிகஸோடைய ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய மக ஜெசிகா மட்டும்தான் கூட இருக்கா. ஆனா ஜெசிகாவோ தன்னுடைய அப்பாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவன் நினைக்கிறது போல அங்க நடக்கிறது இல்ல. இவளுடைய அப்பாவான ஜெரானிகஸ் என்னுடைய மகளாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு அவளை படிக்க வைக்க அனுப்பி வச்சிடுறான். இப்படியே பல வருஷங்களும் போகுது. இப்போ ஜெரானிகஸ் ஒரு தாத்தாவாவே ஆயிடுறான். இப்படி வயசான தாத்தாவா இருந்தாலும் இவனுடைய கண்டுபிடிப்புங்களை இவன் இன்னும் நிறுத்தியிருக்க மாட்டான். இப்படிதான் இவனுடைய அந்த டாய் ஷாப்ல எடிசன்ங்கிற ஒரு சின்ன பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா இவனுக்கும் இந்த சின்ன பையன் இங்க வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கிறது இல்ல. ஆனா இந்த பையனுடைய நோக்கமோ, இவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர், இவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன்னா நானும் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துப்பேன், எதிர்காலத்துல நானும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளியா ஆகணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய ஆசையா இருக்கும்.
ஜெரனிக்கஸ் என்னதான் வயசானவனா இருந்தாலும், இவன ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க விரும்புறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னாக்கா, வெளியூர்ல இருந்து வர லெட்டருங்களையும், கொரியரையும் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். அதாவது ஒரு கொரியர் மேனுடைய வேலை தான் இந்த பாட்டி ஒரு கொரியர் வுமனா இருந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துக்கு அங்க பேங்க்ல இருந்து ஒரு ஆளும் வரான். "இங்க பாருங்க, நீங்க பேங்க்ல கடன் வாங்கி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. இந்த கிறிஸ்மஸோடயே நீங்க உங்க கடனும் வட்டியோட தீர்க்கலனாக்கா, உங்க கடைய இழுத்து மூடி சீல் வச்சுடுவோம்" அப்படின்னுட்டு அந்த பேங்க்காரன் சொல்றான். கிறிஸ்மஸ்க்குள்ளயே நீங்க ஒரு புது கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா, உங்களுடைய கடனும், வட்டியும் தீர்ந்துடும். பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்ல, கிறிஸ்மஸ்க்கா? இன்னும் 4 நாள் தானே இருக்குது. 4 நாளுக்குள்ள நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஜெரானிக்கஸ் சொல்றான். ஒரு புது பேசுற பொம்மைய கண்டுபிடிக்கணும்னா எப்படியும் 10லருந்து 15 வருஷங்கள் ஆகும். நீ சொல்ற மாரி 4 நாள்லலாம் ஆகாது அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு விட்டது பார்த்துக்கோ. கிறிஸ்மஸ்க்குள்ளயே நீ ஒரு புது இன்வென்டர கண்டுபிடிச்சினா தான் உன் கடை உனக்கு கிடைக்கும். இல்லாட்டி உன் கடை கோவிந்தா தான் அப்படின்னு அந்த பேங்க் மேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜெரானிக்கஸ் எப்படியாச்சும் நான் புது கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல, அப்போ ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு கிடைக்குது. அந்த பெட்டிய தொறந்து பார்க்குறப்ப தான், ஒரு கவருக்குள்ள நெறைய லெட்டருங்க இருக்கிறத பார்க்குறாரு. அந்த லெட்டர்ல ஒண்ணு எடுத்து பார்க்குறப்ப தான் தன்னுடைய மகளுடைய ஞாபகம் ஜெரானிக்கஸ்க்கு வருது. ரொம்ப வருஷங்கள் ஆச்சு தன்னுடைய மகள பிரிஞ்சு. தான் மகன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு லெட்டர் மூலியமா ஃபீலிங்ஸா கொட்டி அழுது தீர்க்கணும் அப்படின்னுட்டு எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னுட்டு எழுதின லெட்டருங்கெல்லாம் அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள வச்சு மூடி வச்சிடுறான். இந்த பக்கம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஜெசிகாவ காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி இருப்பா. இந்த பொண்ணுக்கும் தன்னுடைய தாத்தா போலவே நெறைய கண்டுபிடிப்புங்கள கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஜெசிகாவும் தன்னுடைய அப்பாவ நினைச்சு ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருப்பா. தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டராவது வராதா அப்படின்னுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதாவது, "என்னுடைய பேத்திய கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு இங்க அனுப்பிச்சு வை" அப்படின்னு. ஜெசிகாக்கு ரொம்பவே சந்தோஷமாவுது. இத்தன வருஷங்கள் கழிச்சு அப்பா என்ன பார்க்கலனாக்கா கூட, தன்னுடைய பேத்தியான ஜெர்னிய பார்க்கணுன்னுட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டுருக்கிறாரு. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய மகள ரெடி பண்ணி அனுப்ப இருக்கிறா. ஜெர்னிக்கும் அப்படிதான். சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய தாத்தாவ பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், தன்னோட தாத்தா வச்சிருக்கிற ஜங்கிள் திங்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாய் ஷாப்பையும் பார்க்கணுன்னுட்டு இவளுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஸோ அந்த ஆசையோடயே கிளம்பியும் தன்னுடைய தாத்தா ஊருக்கு வரா. வந்ததுமே தாத்தாவ பார்க்குறா. "என் பேரு ஜெர்சி. உங்களுடைய மக ஜெசிகா தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க" அப்படின்னு சொல்றா. ஆனா, தான் எந்த லெட்டரும் போடாத மாதிரியும், இவ யாருன்னு தெரியாத மாதிரியே இவரு ரொம்பவே பில்டப் குடுத்துக்கிட்டு, அவகிட்ட சரியா பேசாம இருக்கிறாரு. "உங்க மக உங்களுக்கு ஒரு லெட்டரையும் குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு குடுக்குறேன். அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா, அதுல இப்படி இருக்குது. "கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாள் வரைக்கும் நீங்க இவள உங்க கூடயே வச்சுக்கங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து அவள கூப்பிட்டுட்டு போறேன்" அப்படின்னு எழுதியிருக்கும். சரின்னு இவரும் ஜெரனிகஸும் ஜெர்னிய கூடவே கூப்பிட்டுட்டு போறான். அங்க இருக்கிற கண்டுபிடிப்பு ரூமுக்குள்ள மட்டும் இவன் மட்டும் போறான். "நீ இங்கருந்து வீட்டுக்கு போ. எனக்கு நெறைய கண்டுபிடிக்கிற வேலைங்க இருக்குது. நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னுட்டு கதவ சாத்திடுறான். தாத்தா உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்காம ஜெர்னி உள்ளார போறா. அவ கையில இருக்கிற ஒரு ஃபோட்டோவ எடுத்து அவங்க தாத்தா கிட்ட நீட்டுறா. அந்த ஃபோட்டோவ பார்த்ததுமே ஜெரானிகஸ்க்கு ரொம்பவே சென்டிமென்ட்டா ஃபீல் ஆகுது. அந்த ஃபோட்டோ வேற யாரோடையதும் இல்ல. அவனுடைய சொந்த மகளான ஜெசிகாவுடையது தான். "சரி, நீ இங்க இருக்கணும்னா ஒரு கண்டிஷன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல அவர் சில பல கண்டிஷனுங்கள போட்டிருப்பாரு. "இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிறதா இருந்தா இங்க கீழ சைன் போட்டு தான் நீ இங்க இருக்க முடியும்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னுட்டு அவளும் ஒத்துக்கிறா. அது என்னன்னாக்கா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவத்த வச்சு தான் தன்னுடைய பேத்திகிட்டயும் இந்த மாதிரி நடந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாரு. அது என்னன்னாக்கா, இங்க இங்க இருக்கிற எந்த பொருளுங்களையும் நீ தொடக்கூடாது. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எந்த பொருளுங்களையும் நீ இங்கருந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரின்னுட்டு தன்னுடைய தாத்தா போட்ட கண்டிஷனுக்கு இவளும் ஒத்துக்கிட்டு சைன போடுறா. சைன் போடுறப்ப அந்த சைன் கண்ணுக்கு தெரியறதில்ல. "தாத்தா என்னது இது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு இவ சொல்ல, "அதெல்லாம் தெரியும், நீ போடு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ப்ளூ லைட்டுக்கு முன்னாடி அந்த சைன் போட்ட இடத்த காட்டுறப்போ, அந்த சைனு அங்க நல்லாவே தெரிய வருது. இந்த பக்கம் 30 வருஷங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பாஸான ஜெரானிகஸ் கிட்ட இருந்து அந்த கண்டுபிடிப்பு புக்க ஆட்டைய போட்டுக்கிட்டு போன இந்த கஸ்டப்சன காட்டுறாங்க. வருஷமும் புதுவிதமான வித்தியாசமான கண்டுபிடிப்புங்களான டாய்ஸுங்கள கண்டுபிடிச்சு இவன் தான் வருஷமும் அந்த ஊர்லயே டாப்பான ஒரு டாய்ஸ் கண்டுபிடிப்பாளராவும் இருப்பான். இது எல்லாமே ஜெரானிகஸ் ஒரு கண்டுபிடிப்பு புக்கு வச்சிருந்த அந்த ஒரு கண்டுபிடிப்புல தான் ஒரு பொருள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஒரு மாடுலேஷனா வச்சிருக்கிறத வச்சு தான் இந்த கஸ்டப் சார் இந்த மாதிரியான புதுவிதமான பொம்மைங்கள கண்டுபிடிச்சுக்கிட்டு இவன் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனாவும் ஆயிருப்பான்.
இப்படிதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இவன் பறக்கும் ஒரு எந்திரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பான்ல. அந்த அந்த கண்டுபிடிப்ப மறுபடியும் இவன் லான்ச் பண்றதா சொல்லி, இதுக்காக ஒரு ஃபங்ஷனையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த ஃபங்ஷன்ல அந்த பறக்கும் எந்திரத்த எல்லார் முன்னாடியும் அத பறக்க விடுவான். ஆனா என்ன ஒரு இவனுடைய கெட்ட நேரம்னாக்கா, இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாலும், அதுக்கான சரியான முயற்சிய இவன் செஞ்சிருக்க மாட்டான். மறுபடியும் முதல்ல எப்படி அந்த பறக்கும் ஒரு எந்திரம் மேல வரைக்கும் பறந்துட்டு, ஃபைனலா எப்படி சொதப்பி கீழ விழுந்துடுச்சோ, அதே போல தான் இந்த தடவையும் அந்த பறக்கும் எந்திரம் மேல பறந்து மறுபடியும் கீழ வந்து விழுந்துடுது. ஸ்டெஃப்சன் அங்கருந்து நேரா அவனுடைய ரூமுக்கு வரான். அங்க அந்த பேசுற பொம்மை அவன்கிட்ட மறுபடியும் மயக்கிற பேச்சுங்கள்ல பேசி அவன மயக்குது. கஸ்டப்சன் அவன் ஒரு புக்க வச்சுட்டு இருக்கான். "போ அத எடுத்துட்டு வா. நீ திருடிட்டு வரேன்னு நெனைக்காத. அவன்கிட்ட இருந்து கடனா நீ எடுத்துட்டு வர. மறுபடியும் நீ அவனுக்கு திருப்பி குடுத்துருவ" அப்படின்னுட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் கஸ்டப்சன் அவனுடைய ரூம்ல இருந்து டெலிஸ்கோப் மூலமா அடிக்கடி ஜெரனிகஸ் என்ன செய்றான், எங்க போறான் அப்படின்றதெல்லாம் இவன் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜெரனிகஸ் புதுவிதமான கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நெறைய ஈக்குவேஷன்ஸ போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. சரியா இருந்தா தானே அவருடைய கண்டுபிடிப்புக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஜெர்சி, "தாத்தா நீங்க பண்றது தப்பா இருக்குது" அப்படின்னுட்டு அவ சொல்றா. "எது தப்பா?" "ஆமா, பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு வேர்டுக்கு நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ மேட்ச் பண்ணணும்" அப்படின்னு சொல்றா. "உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி நான் உனக்கு சில ஈக்குவேஷன்ஸ குடுக்குறேன். கண்டுபிடி பார்க்கலாம்" அப்படின்னுட்டு அவரு ஒரு 2, 3 ஈக்குவேஷன்ஸ போட்டு குடுக்குறாரு. அவ ரொம்பவே அசால்ட்டா அதெல்லாம் செஞ்சு காட்டிடுறா. "பரவாயில்லையே, நீ ஏதாவது நான் இங்க வச்சிருக்கிற என்னுடைய புக்ல இருந்து காப்பி அடிச்சியா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லையே" அப்படின்னு அவ சொல்ல, "சரி இந்த புக்குங்கள்ல இல்லாதத நான் உனக்கு குடுக்குறேன். அப்ப நீ கண்டுபிடிக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம்" அப்படின்னுட்டு குடுக்குறாரு. ஆனா அவ அத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. "பாத்தியா நீ என் புக்ல இருந்து தானே பார்த்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பண்ண" அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனசுல இவருக்கு லைட்டா ஃபீலிங் ஆகுது. பேத்தி இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னுட்டு. ஆனா, அந்த பக்கம் ஜெர்னி அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம, அவளுடைய கண்ணு மூலியமாவே சில மேஜிக்கல் பவர் மாதிரி கண்ணுல இருந்த ஈக்குவேஷன்ஸ செஞ்சுட்டு இருக்கிறா. இத பார்த்ததுமே ஜெரானிகஸ்க்கு ரொம்பவே ஆச்சரியமாவுது. ஏன்னா, இவரும் இப்படிதான் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னாக்கா, இந்த மாதிரியெல்லாம் கண்ணுலயே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. அது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா, ஜெரானிகஸ்கோ தான் கண்ணு மூலியமா மேஜிக்கல் ஈக்குவேஷன் பண்ற பவர் சுத்தமா போயிட்டுருக்கும். ஏன்னா, அவனுக்கு தன் மேல இருக்கிற நம்பிக்கையே இல்லாம ஆயிடுச்சு. ஜெர்னி அன்னைக்கு நைட்டு உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. என்னுடைய தாத்தா கண்டுபிடிக்க இருக்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்ப நானே கண்டுபிடிச்சு என் தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஜெரானிகஸ் அவனுடைய கண்டுபிடிப்புங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு செப்பரேட் ரூம ஒண்ணு வச்சிருப்பான். 30 வருஷங்களா அந்த ரூம்ல எந்த விதமான கண்டுபிடிப்பையும் அவன் செய்யறதில்ல. அவங்க தாத்தாவுடைய அந்த கண்டுபிடிப்பு ரூமுக்கு ஜெர்னி வரா. அந்த ரூம கிளீன் பண்ணிக்கிட்டு எடிசனும் அங்க இருப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாயிடுறாங்க. இப்போ தாத்தாவுடைய கண்டுபிடிப்புக்காக இவங்க 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு துணி போட்டு கவர் பண்ணியிருக்கிற ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கும். அந்த துணிய இழுத்து பார்க்குறா. அங்க ஒரு மிஷின். அந்த மிஷின 30 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜெரானிகஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பான். ஆனா, அவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அந்த மிஷினும் வேலை செய்யாம அப்படியே இருக்கும். ஆனா, முழு மனசோட, முழு நம்பிக்கையோட ஜெர்னி இந்த மிஷின நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மிஷினுக்கு நான் உயிர் குடுக்குறேன் அப்படின்னு அந்த மிஷின தொட்டதுமே அந்த மிஷினுக்கு உயிர் வந்துருது. இந்த மிஷினுக்கு உயிர் வந்ததும் சில ஆக்ஷனுங்கள்லாம் பண்ணுது. இத பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் பயமாயிட்டு தூரமா விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கூட அட்டாச் ஆகுறாங்க. அப்போ அந்த மிஷின்கிட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடியே என் தாத்தா உன்ன கண்டுபிடிக்க இருந்தாரு. அப்ப ஏன் உனக்கு உயிர் வரல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு முழு நம்பிக்கையோட அவரு எனக்கு உயிர் குடுக்கணும்னு நெனைக்கல. என்ன உருவாக்கணும்னு நெனைக்கல. அதனால தான் நான் ஒர்க் ஆவல அப்படின்னு அந்த மிஷின் சொல்லுது. இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மிஷினு பேசும். அது மட்டும் இல்லாம இந்த மிஷினுக்கு பக்கத்துல எந்த மனுஷங்க இருக்கிறாங்களோ, அந்த மனுஷங்கள அப்படியே அலாக்கா அந்த மிஷினோடவே அவங்களையும் மிதக்க வைக்கும். அப்போ இந்த மிஷினு தன்னுடைய பேரும் சொல்லிக்குது. என்னுடைய பேரு பட்டி 3000 அப்படின்னுட்டு. அப்பதான் ஜெர்னிக்கு இன்னொரு ஞாபகம் வருது. தாத்தா இந்த மிஷின கண்டுபிடிக்கிறப்போ இவருக்கு சுத்தமா இது மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்குது. அப்பதான் இவருடைய கைங்கள்லயும் அந்த மேஜிக்கல் பவரும் இல்லாம கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்குது அப்படின்னுட்டு. இந்த பட்டிக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது என்னன்னாக்கா, இந்த பட்டியால பேச முடியும். இதுக்கு பக்கத்துல இருக்கிற மனுஷங்கள அந்தரத்திலயும் பறக்க வைக்க முடியும். அப்படிதான் இந்த பட்டி, ஜெர்னி, எடிசன் இவங்க 3 பேரும் அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற கஸ்டப்சனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. அதே சமயத்துக்கு அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. தாத்தாவுக்கு நம்பிக்கை இல்லைன்ற காரணத்தினால அந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது.
அப்போ தாத்தா கிட்ட ஜெர்னியும் எடிசனும் சொல்றாங்க, "தாத்தா தாத்தா அந்த பொம்மை ஒர்க் ஆகுது. அது பேசுது. இதுக்கு இன்னொரு சக்தியும் இருக்குது. என்ன தெரியுமா? இதால பேச முடியும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு பக்கத்துல இருக்கிற மனுஷங்களையும் அந்தரத்துல பறக்க வைக்க முடியும். அந்த சக்தி இந்த பொம்மைகிட்ட இருக்குது." அப்படின்னு இவங்க சொல்றத கேட்டதுமே தாத்தா அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்கலாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க இங்கருந்து" அப்படின்னுட்டு. "இல்ல தாத்தா, நீங்க நம்பிக்கை வையுங்க. நம்பிக்கை வச்சு நீங்க அத தொடுங்க. கண்டிப்பா அது பேசும்" அப்படின்னு ஜெர்னி சொல்றா. இவ சொல்றத கொஞ்சம் கூட காது குடுத்து இவரு கேட்கறதில்ல. "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது?" அப்படின்னுட்டு, இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? அப்படின்னுட்டு, "சரி, சரி இங்கலாம் இருக்காதீங்க. நடங்க" அப்படின்னுட்டு அவரு அங்கருந்து போயிடுறாரு. ஸோ தாத்தா கிட்ட எவ்ளோ சொல்லியும் கேட்காத அந்த வருத்தத்துல ஜெர்னி வெளிய உக்காந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கஸ்டப்சனும் வந்து இவகிட்ட நைஸா பேசி இவ வாயில இருந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலான்னுட்டு அவன் இப்படின்னு சொல்றான். "என்ன உங்க தாத்தாவோட ஸ்டோர்ல ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அது என்ன? என்கிட்டயும் சொல்றது தானே?" அப்படின்னு இவன் கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு அவ சொல்றா. "இல்ல ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த கண்டுபிடிப்ப என்கிட்ட குடுங்க. நான் அத இன்னும் நெறைய இன்க்ரீஸ் பண்ணி நான் நல்ல விலைக்கு வித்து உங்களுக்கான கமிஷன நான் குடுக்குறேன்" அப்படின்னு இவன் சொல்றான். "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு வேஸ்ட் ஸ்டோர். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கிடையாது. ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க" அப்படின்னுட்டு அவ பெருசா கண்டுக்காம அங்கருந்து கிளம்பி போயிடுறா. மறுநாள் காலையில ஜெரானிக்கஸ் இவர ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாட்டிய மீட் பண்றதுக்காக போறான். அந்த பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷம். எப்பவுமே நான் தானே இவன தேடிக்கிட்டு போவேன். இது என்ன புதுசா இவன் என்ன இன்னைக்கு தேடிக்கிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை என்கிட்ட ப்ரப்போஸ் ஏதாவது பண்ண வந்திருக்கானோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா, ஜெரானிகஸோ எனக்கு ஒரு 2 நாளைக்கு உங்க வண்டி வேணுமா இருக்குது. அது ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப கடன் பட்டதுனால பேங்க்குக்காரங்க என்னுடைய வீட்டையும், கடையையும் சீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நானே வேற வீடு தேடிக்கிட்டு போலான்னுட்டு தான் உங்ககிட்ட வண்டி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னத கேட்டதுமே அந்த ஆயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. கோவத்திலேயே "சரி, சரி வரேன் போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தாத்தா கூட விளையாடணும்னு சொல்லிட்டு ஜெர்னி அங்க இருக்கிற பனிகளெல்லாம் உண்டையாக்கி தாத்தா மேல தூக்கி வீசி விளையாடிக்கிட்டு இருக்கிறா. இவரும் பேத்தி கூட விளையாடிக்கிட்டு இருந்தாலும் கூட, அவரு அந்த ஈக்குவேஷன்ஸ அங்க இங்கேயும் எழுதி பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புல இவர் மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சந்தோஷமா இவங்க விளையாடினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஜெர்னிக்கு வீட்ல இருக்கிற பொருளுங்கலாம் வேற வேற இடத்துல இருக்குது அப்படின்னு இவளுக்கு லைட்டா சந்தேகம் வருது. நேரா இப்ப எடிசன போய் பார்க்குறா. ஆனா எடிசன யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னுட்டு விசாரிக்கிறப்போ, இந்த இடத்துக்கு கஸ்டப்சன் வந்திருந்தான். என்ன கட்டி போட்டு பட்டி 3000 இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். சரி, நீ கவலைப்படாத. நம்ம 2 பேரும் போய் அந்த பட்டிய கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்துரலாம். நம்ம தாத்தாவோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் இந்த பட்டி. ஸோ நம்ம எப்படியாவது இத கண்டுபிடிச்சுட்டு வரலாம். வா அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் வெளியில போய் நிக்கிறாங்க. அங்க அந்த பாட்டி அவங்களுடைய வண்டிய வச்சுக்கிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கொரியரும், பார்சலும் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில ஏறி போறது தான் சரின்னுட்டு, இவங்க 2 பேரும் அந்த வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு நேரா கஸ்டப்சனுடைய ஃபேக்டரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் பிரம்மாண்டமான ஃபேண்டசி கிரியேஷன்ல கஸ்டப்சனுடைய ஃபேக்டரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு எக்ஸாஸ்ட் வழியும் இருக்கும். அந்த வழியா ஜெர்னியும், எடிசனும் கஸ்டப்சனுடைய ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அங்க அவனும் புதுசா ஒரு பொம்மைய கண்டுபிடிச்சிருக்கிறதாவும், அது பேரு பட்டி 3000ன்னும் இது பேசுற ஒரு பொம்மையா இருக்குதுன்னு சொல்லி, இந்த விஷயத்த பத்தி எல்லா இடத்துலயும் லான்ச் பண்ணி வச்சிருப்பான். இப்போ அந்த பொம்மையோடைய திறப்பு விழாக்காக ஜனங்கள எல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். இப்போ இந்த பொம்மை பேசும் பாருங்கன்னு அந்த அந்த பொம்மை கிட்ட இருக்கிற ஒரு பட்டன அழுத்த போவான். இந்த பொம்மைய பொறுத்த வரைக்கும் தான் யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க தொட்டா மட்டும் தான் அது பேசும். யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க தொட்டா அந்த பொம்மை ஒரு சாதாரண பொம்மையா தான் இருக்கும். இந்த விஷயம் இவனுக்கு தெரியாம அந்த பொம்மைய தொடுறான். ஆனா அந்த நேரத்துல அந்த பொம்மை பேசுறதில்ல. இத பார்த்த ஜனங்களுக்கு இவன் மேல கோவம் வருது. வந்திருக்கிற ஜனங்கள்லாம் இவன்லாம் டாய் மேக்கருக்கான தகுதியே இல்லாதவன். இவனுடைய டாய்ஸுங்கெல்லாம் இனி சேலே ஆகாது. இவன்தெல்லாம் ஃப்ளாப் தான் ஆக போகுதுன்னுட்டு கன்னா பின்னான்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவமானத்துல அவனும் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறான். இந்த பக்கம் பேத்திய வீடெல்லாம் தேடுறாரு. வீட்ல எங்க தேடியும் காணோம். சரின்னு வெளியில எல்லாம் வந்து பாக்குற சமயத்துல தான் அங்க ஒரு பாம்ப்ளேட்ல இன்னைக்கு கஸ்டப் சார் ஒரு பட்டி 3000 என்ற ஒரு பொம்மைய லான்ச் பண்ற ஒரு விஷயம் இவனுக்கு தெரிய வருது. அதே சமயத்துக்கு அந்த இடத்துக்கு இவர விரும்புற அந்த பாட்டியும் வண்டியில வந்துட்டு இருக்கிறாங்க. அநேகமா என் பேத்தி அந்த கஸ்டப் சரோடைய டாய் லான்ச்சிங்க்கு தான் போயிருக்கணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுட்டு அந்த பாட்டியோடைய வண்டியில ஏறிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்ன இந்த கஸ்டப் சார் அந்த பொம்மைய பார்த்ததுமே, "இதெல்லாம் பொம்மையே கிடையாது. இது வேலைக்கே ஆகாது. இது ஒரு டுபாக்கூர் பொம்மை. இத எரிச்சிடுங்க" அப்படின்னுட்டு அவனுடைய ஆட்களுக்கிட்ட அந்த பொம்மைய அழிக்க சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயத்த எடிசனும், ஜெர்சியும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிறாங்க.
அப்போ அந்த ஆட்களுடைய கவனத்த திசை திருப்பணும்னு சொல்லிட்டு, ஜெர்சி ஏதேதோ சில செயல்கள செஞ்சுகிட்டு இருக்கிறா. அதே சமயத்துக்கு இந்த பக்கம் எடிசன் அந்த பட்டிய காப்பாத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் தூக்கிட்டு போறான். இப்போ இவங்க 2 பேருமே எந்த வழியா அவங்க அதாவது எந்த எக்ஸாஸ்டர் வழியா வந்தாங்களோ, அதே வழியா வெளில போலான்னிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த பட்டிய எடுத்துக்கிட்டு வர சமயத்துல, அங்க ஒரு தீக்குச்சி பத்திக்கிட்டு நெருப்பா எரிய ஆரம்பிக்குது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில இவங்களுடைய தாத்தாவும் இவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய வாய்ஸ கேட்டதுமே இவங்க இங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் மெயின் கேட் வழியா வெளியில வந்துருங்க. அப்புறமா மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலான்னுட்டு இவரு சொல்றாரு. அது முடியாது தாத்தா, இந்த பக்கம் நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்குது. எங்களால வர முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல, அந்த பக்கம் தாத்தாவும் இந்த பக்கமும் நீங்க வர முடியாது. இந்த பக்கம் ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு ஜெர்னி, "தாத்தா எங்களால பின்னாடியெல்லாம் போக முடியாது. அங்க பயங்கரமா நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்குது. உங்களால தான் எங்கள காப்பாத்த முடியும். உங்களால முடியும். நீங்க நம்பிக்கை வையுங்க. நீங்க நம்பிக்கை வச்சு அந்த ஈக்குவேஷன்ஸ கண்டுபிடிங்க. இங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வழி உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும்." அப்படின்னு தாத்தாவை ஊக்குவிக்கிறா. தாத்தாவும் முழு மனசோட நம்பிக்கை வச்சு அந்த ஈக்குவேஷன்ஸ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல பின்னாடியும் பயங்கரமா நெருப்பு எரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இப்ப தாத்தாவும் ஈக்குவேஷன்ஸ போட்டு கண்டும் பிடிச்சாச்சு. இங்க 35 டிகிரி ஆங்கிள்ல வரணும். அது மட்டும் இல்லாம 1500 ஃபீட் பெர் செகண்ட் அந்த ஒரு ஸ்பீட்ல நீங்க வரணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இத கேட்டதுமே அவங்க 2 பேரும் அந்த அந்த பட்டிய ஒரு பாக்ஸ்க்குள்ள தான் நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பாக்ஸ் மேல ஏறி வச்சுக்கிட்டு ஒரு வீல் சேர் மாதிரி அந்த ஒரு ஸ்பீட்ல இவங்க வேகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியும் நெருப்பு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா அப்படின்னு இவங்களும் முழு மனசா நம்பிக்கையோட அங்கருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு வேகமும் பயங்கரமான ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்குது. இங்க ஃப்ரண்ட்லயோ எக்ஸாஸ்டர் ஃபேனும் ரொம்பவே ஸ்பீடா சுத்திக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தபடி அங்க இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த பட்டிக்கும் நம்பிக்கை வந்தாலே போதுமில்ல, அதோடைய செயல அது காட்டும். அப்போ அந்த பட்டிக்கு உயிர் வருது. அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து அந்த பட்டி 2 கைங்கள மாதிரி விரிச்சுக்கிட்டு, அப்படியே வேகமா வந்துக்கிட்டு, அட் த எண்ட் மூமெண்ட்ல அப்படியே ஸ்லோ மோஷன் மாதிரி வந்து, அங்க உள்ள இருந்து அப்படியே பாய்ஞ்சு போற வேகத்துல வெளில வந்து இவங்க எல்லாரும் விழுறாங்க. ஒரு வழியா அந்த நெருப்புல இருந்தும் இவங்க தப்பிச்சுடுறாங்க. அதே இடத்துக்கு அந்த பாட்டியும் வந்துடுறாங்க. "வாங்க, வாங்க எல்லாரும் உங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன்" அப்படின்னுட்டு அவங்களுடைய கார்ல இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கஸ்டப்சனுக்கு அப்பதான் புரியுது, அந்த பொம்மை ஒரு சாதாரண பொம்மை இல்ல. அதுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லி. ஒரு வழியா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் தாத்தா ஒரு ரோஸ குடுத்து அந்த பாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு முத்தமும் குடுக்குறாரு. இந்த பக்கம் எங்கள காப்பாத்த வந்த இந்த பட்டி பார்ட்ஸ் பார்ட்ஸா கழண்டி அக்கு வேற, ஆணி வேறன்னு கிடக்கிறத பார்த்து, ஜெர்னி அத எடுத்துன்னு வந்து அவங்க தாத்தா கிட்ட குடுக்குறா. அப்போ தாத்தா கிட்ட, "தாத்தா இங்க வரணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு இந்த இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு இல்ல" அப்படின்னு சொல்றா. அதுக்கு, "உங்க அம்மா தானே உன்ன ஃபெஸ்டிவல்க்காக இங்க அனுப்பிச்சு வச்சாங்க" அப்படின்னு இவரு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க லெட்டர் போட்ட மாதிரி நானா தான் என் அம்மாவுக்கு ஒரு லெட்டர போட்டேன். நான் இங்க வரணுன்றதுக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட லெட்டர். ஏன்னா உங்களன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா" அப்படின்னு அவ சொல்லி அவ தூங்குறதுக்காக போறா. தாத்தாவுக்கும் தன்னுடைய பேத்தி மேல அவ்வளோ ஒரு பிரியமா இருக்கும். பேத்தி மேல இருக்கிற பாசத்துக்காக எப்படியாச்சும் இந்த பட்டிய நான் ரெடி பண்ணி விடியறதுக்குள்ள அவளுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்கணும் அப்படின்னுட்டு நெனச்சுக்கிட்டு, அந்த அந்த பட்டிய ரெடி பண்ண உக்காந்துட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துக்கு ஜெசிகா அவளுடைய மகள கூப்பிட்டு போறதுக்காக ஊர்ல இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வரா. இந்த பக்கம் ஜெசிகா உள்ள வந்து, "நான் என்னுடைய மக ஜெர்னிய கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொன்னதுமே, அவளுடைய குரல கேட்டு திரும்பி பார்க்குறான். இவனுக்கு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுது. 30 வருஷங்களா தன்னுடைய மகள பார்க்காம, அவ கூட பேசாம, எந்த அளவுக்கு தன்னுடைய அப்பான்ற அந்த ஒரு பாசத்த கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்திருப்பான்னாக்கா, இவன் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய மகள நினைக்கிறப்பலாம் ஒவ்வொரு லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அந்த லெட்டர்ல அவனுடைய அன்ப வெளிப்படுத்தணுன்ற சமயத்துல, லெட்டர் மூலியமா இதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னுட்டு, ஒவ்வொரு தடவையும் அந்த லெட்டர எழுதி எழுதி ஒரு பொட்டிக்குள்ளேயே அத போட்டு பூட்டி வச்சுருவான். இப்போ அந்த லெட்டருங்களெல்லாம் எடுத்து தன்னுடைய மகள்ட்ட காட்டுறான். அப்போ மகளும் நினைச்சுட்டு இருந்திருப்பா, "அப்பாவுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்ல, என் கூட பேச விருப்பம் இல்லன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அது என்னுடைய தப்பான எண்ணம்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அப்பா கிட்ட இவ சாரி கேட்க, இவரும் மக கிட்ட சாரி கேட்க, இப்படி அப்பா, மகளும் 2 பேரும் ஒண்ணாவுறாங்க. பேத்திக்காக பட்டி 3000 ரெடி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல, மகளும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னுட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பட்டி 3ய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி விடிய விடிய இவங்க 2 பேரும் இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ஜெர்னி எந்திரிச்சு வந்து பார்க்குறா. தன்னுடைய அம்மா இங்க இருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறா.
இப்போ இவங்க 3 பேரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கிற இந்த சமயத்துல, கஸ்டப்சன் போலீஸுங்கள கூப்பிட்டுக்கிட்டு நேரா இந்த இடத்துக்கு வரான். என்னுடைய பட்டி 3000 இவங்க தான் திருடிக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்க இதுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னுட்டு இவனுடைய ப்ரூஃப்ங்களெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். போலீஸுங்களும் அவன் காட்டின ப்ரூஃபை வச்சுக்கிட்டு இவன் தான் அந்த ஜெரனிகாஸை கைது பண்ண பார்க்குறாங்க. அந்த சமயத்துக்கு ஜெஸ்ஸி இதுதான் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டா கொடுங்க அப்படின்னுட்டு பிடுங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ப்ளூ லைட்டுக்கு கீழே வச்சு காட்டுறாங்க. இது உங்களுடையது கிடையாது. பாருங்க என்னுடைய தாத்தாவோடையது. என்னுடைய தாத்தாவோடைய கையெழுத்தும், அவருடைய சைனும் இங்க இருக்குது அப்படின்னுட்டு காட்டுறேன். எனக்கு தெரியும் அன்றைக்கே நான் தனியாக இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்து எதோ பேசி மழுப்பி அந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற பொம்மையை பற்றி நீங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு லைட்டாக அவங்க மேலே டவுட் வந்தது. அன்றைக்கே நான் உஷாராயிட்டேன். அப்போவே நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை முழுக்க என்னுடைய தாத்தாவோடைய கண்டுபிடிப்புன்னு. இது கேட்டதுமே போலீஸுங்க கஸ்டப் சாரை இவன் தான் திருடன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிற சமயத்தில் ஒரு நிமிஷம்னு சொல்லி ஜெரானிகஸ் அவனை தடுத்து நிறுத்துறாரு. உடனே அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கஸ்டப் சார் அன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு நான் உனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ அன்னைக்கு இருக்கல அப்படின்னுட்டு கொடுக்குறான். கஸ்டப்சனுக்கோ அந்த பறக்கிற எந்திரம் அன்னைக்கு மேலே பறக்காம அது கீழே விழுந்துடுச்சு. எவ்வளோ சொல்லியும் அதை கண்டுக்காத இந்த ஜெரானிகஸ் மேலே அந்த கோவத்துக்காக தான் இவனுடைய கண்டுபிடிப்புகள் எழுதி வச்சிருக்கிற அந்த புக்கை அன்னைக்கு திருடிட்டு போனது. இப்போ ஜெரானிகஸ் கொடுத்த அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த பறக்கும் எந்திரம் தான் இப்போ ரெடியாக இருக்குது. அதுக்கு ஜெரானிகஸ் இப்படி சொல்கிறான், உனக்கு அன்றைக்கே நான் இந்த எந்திரத்தை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். அதுதான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் உன்னை தேடினா நீ கிடைக்கல. நீ என் கூடவே இருந்திருந்தா நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறேனோ அதெல்லாம் உனக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜெரானிகஸ் இப்படி சொல்கிறத கேட்டதுமே ஸ்டெப்ஸ் ரொம்பவே வேதனை அடையிறான். தான் செஞ்சது எவ்வளோ பெரிய துரோகம், குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சு நிற்கிறான். கடைசியில் என்னை மன்னிச்சிருங்க பாஸ், நான் உங்களுக்கு சிஷ்யனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து போலீஸுங்க அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்துக்கு பேங்க் பர்சன் அந்த இடத்துக்கு வரான். உனக்கு கொடுத்த டேட் முடிஞ்சு போச்சு, நீ இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே அந்த பட்டி 3000 அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, நீ நினச்சதை சாதிச்சிட்ட, வாழ்த்துக்கள். இனிமேல் நீ நிறைய கண்டுபிடிப்புங்களை கண்டுபிடிக்கணும். நீ இனிமேல் பேங்க்குக்கு எந்த விதமான லோனும் கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு அந்த பேங்க்குக்காரனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்படி ஜெரானிகஸ் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனும் கடைசியில் கிடைச்சிடுது. இந்த ஊர்லேயே சிறந்த டாய்ஸ் இன்வென்டராக இந்த ஜெரானிகஸ் தான் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்படி ஆரம்பத்தில் 2 பேர பிள்ளைங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்த அந்த பாட்டி வேற யாருமே கிடையாது, ஜெரானிகஸோடைய பேத்தியான ஜெர்னி தான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை தான் இந்த பேர பிள்ளைங்களுக்கு கதையாக சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அந்த பட்டி 3000 நின்றுட்டு இருக்குது. இவங்க 3 பேரையும் அந்த பட்டி 3000 வானத்தில் பறக்க வச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்குது. இதோடைய இந்த படமும் முடியுது. ஸோ நம்ம பார்த்த இந்த ஜிங்கிள் ஜங்கிள் எ கிறிஸ்மஸ் ஜெர்னி, இந்த ஒரு ஃபேண்டசி மூவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.